தம்பி, என்ன நடக்குதுங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியல பாட்டே. பார்வதி புத்திசாலி, புதிய இடத்துல என்ன அசிங்கப்படுத்தான்னு நினைக்கிறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. ஷைலஜாவுக்கு எதுவும் ஆபத்து இல்லையம்மா? அதை டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க சைன் பண்ணுங்க. சார், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. கங்க்ராச்சுலேஷன்மா, ஷைலஜாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நீங்க போய் பாருங்க. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஷைலஜா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரதாப்பும் தேவராஜும் எப்படி ஆசிரமத்துக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் விசாரிக்கணும். சரிங்க சார். ரேணுகா சார். ஷைலஜா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆசிரமம் போகிற வரைக்கும் நீங்கள் கூட வந்து கவனிச்சிக்கங்க. ஓகே சார். நான் வரேன் மேடம். வாங்க. ஷைலஜா, உன் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கான். இனிமே இந்த உலகத்துல நீ அனாதை இல்ல. காட் பிளஸ் யூ.
படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஓகே, நான் சொன்னதெல்லாம் படி. ஓகே, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? எங்க நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்றோம்? பாரு, நான் உன்கிட்ட என்ன மன்னிச்சிடு பாரு, ப்ளீஸ். நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? பாரு ப்ளீஸ், என்ன கொல்லாத, என்ன திட்டுடு பாரு. ஏன் இப்படி பண்ணனு என் சட்டையை பிடிச்சு குலுக்கி கேள்வியை கேளு ப்ளீஸ் பாரு, ப்ளீஸ். நியாயமா நீ மீனா வீட்லயே கேட்டிருக்கணும். நல்ல வேலை அங்க நீ ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்ட. ஆனா நீ இங்கேயும் எதுவுமே கேட்காம இப்படி இயல்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரு, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் பாரு, என்ன ஏன்னு கேளு ப்ளீஸ். தயவு செஞ்சு எதையாவது கேளு பாரு. மாமா, இப்போ நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு துரோகியா நின்னுக்கிட்டு இருக்கேன். ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, என் மனசார உங்க யாருக்கும் நான் துரோகம் நினைச்சது. உங்க பொண்ணு பார்வதி எனக்கு வேணும் அத்தை. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன வெளிக்கிடாதீங்க அத்தை. வினோத், உன் டாடிய நீயாவது நம்புற இல்ல? உன் டாடி தப்பு பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும் இல்ல? நீ கூடவா என்ன தப்பா நினைக்கிற? இங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல. நடந்தது என்னன்னு என்கிட்ட கேக்குறதையே ஒரு பாவமா நினைச்சுதானே எல்லாருமே சைலண்டா நிக்கிறீங்க. சில விஷயங்களை என்னால சொல்ல முடியல. சொன்னா நீங்க அத எப்படி எடுத்துப்பீங்களோன்னு எனக்கு தெரியல. ஓகே, எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இனிமே எதையும் நான் மறைக்க விரும்பல.
நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். மீனா, மீனா என் வாழ்க்கையில வந்தது. வேண்டாம் மாப்பிள. உண்மை என்னங்கிறது சொல்ல கூட என்ன விட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவன் ஆயிட்டேனா? இல்ல மாப்பிள, எங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். ஆமாங்க, எங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். உங்களால எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே எந்த துரோகமும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. எந்த உண்மை எனக்கு தெரிஞ்சா இந்த வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும்னு நினைச்சு என்கிட்ட மறைச்சிங்களோ, அந்த உண்மை எனக்கு என்னைக்கோ தெரிஞ்சிடுச்சுங்க. அப்பா ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா சந்தேகப்படுறபடி என் புருஷன் கெட்டவரா இருக்கக்கூடாது. இந்த உண்மையை எனக்கும் என் அப்பாவுக்கும் சீக்கிரமா நீதான் புரிய வைக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிம்மதி இல்லாம செத்துட்டு இருக்கேன். என்னப்பா? உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னப்போ நீ கேட்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என் கூட வா. உன் புருஷன் யார் கூட குடும்பம் நடத்துறான்னு நான் காட்டுறேன். நான் சொல்றது பொய் இல்லம்மா, சத்தியம். வா. இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? வா. இதாமா உன் புருஷன் குடும்பம் நடத்துற வீடு. மீனா, அப்பா இவ மாமா, தாலி செயினுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தோம்ல, அந்த நகைக்கடையோட பில் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். போலாமா?
அம்மா, என்னங்க? இப்போ அந்த ஆட்டோல போனாங்களே, ஆ, அவங்க 2 பேரும் யாரு? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே